சீமான் கட்சி தொடர்ந்த வழக்கு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு பணி ரத்து. ஈழத்தில் அழிந்த இளைஞர்களை விட நாம் தமிழர் கட்சியால் இங்க அழிந்த இளைஞர்கள் அதிகம். கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக அரசு வேலை வழங்கி ஆணை வெளியிட்டது. அந்த அரசு ஆணை செல்லாது என்று உயர்நீதிமன்ற கிளை இன்று தீர்ப்பு அளித்துள்ளது. இந்த வேலையை பார்த்தது யாருன்னா நாம் தமிழர் கட்சி சார்பா தான் இந்த முறையிட தொடர்ந்துருக்காங்க. அவங்களால வந்த வினைதான் இது. நாம் தமிழர் கட்சி மேல கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, இப்ப அதையும் கெடுத்துக்கிடுவாங்க போல. நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட மனுவில் கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்குவதற்கு சில தெளிவான வரம்புகள் உள்ளன. லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசு தேர்வுகளுக்கு எழுதிவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலையை கொடுக்காமல் விதிகளுக்கு புறம்பாக முன்னுரிமை அளிப்பது சட்ட பிரிவுகளுக்கு எதிரானது என்று வழக்கறிஞர்கள் தரப்பில் வாதாடப்பட்டது. இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கேள்வியை முன்வச்சது. சாலை விபத்துகளில் மற்றும் எதிர்பாராத சம்பவங்களில் தினமும் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. அவர்கள் அனைவரது குடும்பத்திற்கும் உங்களால் அரசு வேலை கொடுக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த பணி நியமன அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது மதுரை அமர்வு. எனக்கு என்னன்னா, மக்களை வரவேற்ற ஒரு விஷயம். அந்த குடும்பங்கள் 41 குடும்பங்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதார உதவியாக அந்த வேலைவாய்ப்பு இருக்கும்னு எல்லாரும் பாராட்டுனாங்க. அந்ததை போய் குறுக்க விழுந்து மறுச்சுன்னு பாட்டிட்டீங்களா? ஒரு பக்கம் அரசு பணிக்காக தேர்வு எழுதி காத்திருக்கும் லட்சக்கணக்கான மாணவர்களின் நீதியும் காக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு பக்கமே பார்க்காதீங்க, மறுபக்கமும் பாருங்க. துயரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு கிடைக்க வேண்டிய மனிதநேய அடிப்படையிலான உதவிகள் கூட கிடைக்காம பண்றதுல என்ன இருக்கு? ஒரு கருணை அடிப்படையில தானே பண்ணாங்க. இதே உங்க வீட்டுல போய் அந்த கூட்டத்துல போய் தவறி இப்ப உங்க குடும்பத்துக்கு அரசு பணி கொடுத்திருந்தா நீங்க வேணா இல்ல சட்டப்படி போங்க, லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுவீங்களா நாம் தமிழர் கட்சி? ஒரு கட்சியை எதிர்க்க அந்த 41 குடும்பத்தை எதிர்க்காதீங்க. இன்னைக்கு வந்த தீர்ப்பு மதுரை அமர்வு அளித்த தீர்ப்பு மட்டுமே. இப்பொழுது தாவேகா சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் நாளை காலை உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம், இந்த குடும்பங்களுக்கு மீண்டும் பணி ஆணையை சொன்னபடி வழங்குவோம், அரசு வேலை கிடைக்கும் என்று நம்பிக்கை அளித்துள்ளார். உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு கரெக்டானதுதான். தாவேகா அரசு பண்ணது சரியானதுதான். ஆனா இந்த விவகாரத்துல நம்ம யாராச்சும் ஒரு ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும். என்னோட சப்போர்ட் அந்த 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கட்டும். இந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. நமது சேனலில் தாவேகா மற்றும் தளபதி விஜய் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டுமே வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.